வார வாரம் கூட்டம் போடுறீங்க, நீங்க வளர்ந்துருக்கீங்க. நாங்க கூட்டமா போடுறோம். இந்த மாதிரி கூட்டமா போடுறோம். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் சொல்றது அவர் குரல் உண்மைதானே சார்? 4 கரவேட்டி 5 கரவேட்டி இன்னைக்கு வந்துச்சு. ஆனா ஒரு கரவேட்டி மட்டும் மைண்ட் வாஷ் பண்ணி அப்படியே கூட்டு போயிட்டாங்க. நீதியும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. கிடைக்கும். நீதி எங்க போயிரும்? எங்க போயிரும்? சந்தோஷம். ஆனா கிடைக்கும். நீதி கிடைக்கும். சஸ்பெண்டோட முடிக்கும் சார். நீதி கிடைக்கும். சொல்றீங்களா? இப்ப சத்தியமா சொல்றீங்களா? நீதி கிடைக்கும் சொல்றீங்க. கிடைக்கும். சத்தியமா சொல்லுங்க. சத்தியமா கிடைக்கும். கிடைக்குமா? அஜித் குமார் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. சத்தியமா கிடைக்கும். சத்தியமா கிடைக்குமா? நீங்க பாக்கத்தானே போறியா? அந்த 6 பேருக்குமே வந்து தண்டனை கிடைக்குமா? 6 பேரா? இன்னும் வேற யாரும் இருக்காங்க? 6 பேர் மட்டும். 6 பேர் மட்டும். இன்னும் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. யார் யாரு கிடைக்குமா? சுடாட்டுல இருந்து சொல்றேன். நம்மளுக்கு எவனா இருந்தாலும் யாரும் தப்பக்கூடாது. யாரும் தப்பக்கூடாது. கூட்டு போடாதே. பேசுறா அவரை உண்மையிலே அதாவது ஒரு பழக்க வழக்கத்துக்காக உணர்வு பூர்வமா கூட நிக்கிறீங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நேத்து முந்தானத்து செக்யூரிட்டி இருந்தவன் இப்ப இல்ல. நானும் செக்யூரிட்டி விளாக்குறேன். திருவாரூர்ல செக்யூரிட்டியா இருக்கேன். அவன் வந்து கூப்பிடுறான், நீ யூனிஃபார்ம் போட்டு வாடா நில்றா அப்படின்னு கூப்பிடுறான். ஏடா நான் நின்றா எப்பறம் அவன் கையில ஏத்துக்கிற முடியும் நான் சொல்றேன். சொல்லட்டும் பேசாம நான் வந்து வினோத் எங்க வினோத் அந்த அவரு கூட விளையாடுறவர் அவர் சொல்றாரு, இல்ல அவர் விளையாட சொல்றா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப இருந்தவன் இப்ப பார்த்தா இருந்துகிட்டு இருக்கேன். எப்படி விட முடியும்? ஏன் சார் நீங்க இவனை விடுங்க சார். இந்த நாடார் சமுதாயம் மட்டும் எல்லாருமே வந்து எல்லா பேரும் இப்ப நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க இருக்க 5000 ஒரு 200 தலைக்கட்டு இருக்குமா? 200 தலைக்கட்டு ஒரு தலைக்கட்டு இருக்கான்னு பாருங்க. ஏன்னு கேட்டா அவங்க வந்து அது மாதிரி சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டே வந்து ஒரு உயிர் போயிருச்சு. இறந்திருக்குமான்னு வந்திருக்க கூடாதா? உண்மையிலே உணர்வா நம்ம கம்யூனிட்டி கிடையாது இந்த மாதிரி. நாளைக்கு வந்து தேவேந்திர குல விளையாடுவேன் சரிங்களா? நாங்க வந்து மரப்பு அதெல்லாம் அந்த மாதிரி நாங்க வந்து யாரை எதிர்பார்க்க மாட்டாங்க. சாத்தாங்குளத்துலயும் இதே சாத்தாங்குளத்துல அதான் அது மாதிரி நடக்கும் நான் பார்த்தேன் நானு. அதுலயுமே ஜெயராஜ் விஷயம் இருக்கு. எல்லா சமுதாயத்துக்காரங்களும் தான் அதுக்கு ஒரு சாதி கலவரம் வந்துச்சு. ஒரு ஆளை கொண்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கா எல்லா சமுதாயமும் சேர்ந்தது இன்னைக்கு மட்டும்தான் எல்லாம் சேர்ந்துச்சு. சேர்ந்து முடிச்சு வந்து நிக்கும் போது பார்த்தா அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே விளையாட்டு போறதுக்கு ஒரு நீதி கிடைக்கும். நீங்க வர வரைக்குமே நான் பாத்துருக்கேன். நீங்க அதை ஏட்டல கறி சார் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்களும் விட மாட்டோம். அதுக்கு சில வழிமுறைகள் மட்டும் ஒரு வழிமுறை மட்டும் கொடுங்க சார். வேற ஒண்ணுமே வேண்டாம் எங்களுக்கு. இங்க பாருங்க, சஸ்பென்ஸ் வேணாம். இப்ப சஸ்பெண்ட் வேணாம். சும்மா கூட்டம் போட்டு கூப்பாடு போட்டு இதுல பிரயோஜனம் இல்ல. இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா சஸ்பெண்ட் வேணாம், சஸ்பெண்ட் வேணாம், டிஸ்மிஸ், அரெஸ்ட் அது மட்டும் போதும். நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா எனக்கு வேற எதுவுமே வேணாம். அது மட்டும் தான் நடக்கும். அதுக்காண்டி இன்ன வரைக்கும் வந்து எல்லாருமே கொலை வழக்கா பதியப்படும். எங்க பிள்ளை அதெல்லாம் பதியப்படும். கொலை வழக்கு கொலை குற்றவாளி அத்தனை பேருக்கும் எங்க பிள்ளைய படிக்கும் போது இல்ல எங்க பிள்ளைய படிக்கும் போது அது கொலை வழக்கு தான் சார். கொலை வழக்கு தான் சார். நீதிபதியை வச்சு பேசல. கடைசியா ஃபைனல் 3 நீதிபதியை உள்ள அமைக்கிட்டோம். 3 நீதிபதி முன்னிலையில தான் பாடி எல்லாமே வெரிஃபிகேஷன் 5 மணி. இதே வந்து ஸ்பெஷல் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தலைக்கு 20 லட்சம் தர்றோம் பார்த்து முடிச்சுக்கிறோம் சொல்லிட்டு பேசி முடிச்சா காதுல விழுந்துருச்சு. போகல. அப்படியே இப்ப வந்து கூட்டிட்டு போனீங்க. நாங்க கூட்டிட்டு போல டிஎம்கே. ஆமா ஆமா. இது எதுக்கு? அதிகாரம் அது எதுக்கு? அது ஊரே வந்து போராட்டம் பண்ணும்போது நீங்க டிஎம்கேன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி கட்சிக்காரங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு இறப்பு விழும்போது இவனுக்கான தீர்வு பண்ணுவோம். வந்து இன்க்ளூட் வரும். ஆனா 4 பேரை பகிர்ச்சிற மாதிரி வரும். அந்த நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்க. தப்பா பேச நினைக்கல. ஆனா வந்து எனக்கு வந்து என்னன்னா இவனுக்கு வந்து ஒரு தண்டனை வந்து வாங்கணும். 6 பேருக்கு அரெஸ்ட் பண்ணாம அரெஸ்ட் டிஸ்மிஸ். சகோதரா அது கண்டிப்பா நடக்கும்.
சகோதரா அது உறுதியா நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. அது எங்க ரத்தம் உங்க ரத்தமும் தான், நீங்களும் எங்க ரத்தமும் தான். அதனால நீங்க அதை பத்தி எதுவும் நினைக்காதீங்க. கண்டிப்பா அது கிடைக்கும். என்னைக்காச்சும் நான் பேசலாம் பார்த்தேன். அதை எங்க கிடைக்கும்? நான் என்னைக்காச்சும் பாத்துக்கலாம்.